Sonnet 86, was it the proudful style of his great verse? இந்த 86th சானட் வந்து ஷேக்ஸ்பியருடைய ஃபேர் யூத் சானட்ஸ் கீழே வரக்கூடிய ஒரு சானட். ஓகேவா? அவருடைய முதல் 126 சானட் ஃபேர் யூத் சானட்ஸ் கீழே வரும். அதுலேயே ஆல்ரெடி ப்ரொக்ரியேஷன் சானட்ஸ்னு சொல்லிட்டு டைப்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அதே மாதிரி 78லேருந்து 86 வரைக்கும் ரைவல் போயட் சானட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைப்பாக பிரிக்கிறாங்க. ஓகேவா? அதாவது ஷேக்ஸ்பியருடைய அந்த ஃபேர் யூத்னு யார் அட்ரஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது ஸ்டில் இப்போ வரைக்குமே ஆம்பிகுவஸான ஒன்று தான். மேபி அவருடைய ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லை அவருடைய பேட்ரனாக இருக்கலாம், அப்படி இல்லைனா மேபி யாருடைய அவர் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கலாங்கிற மாதிரிலாம் நிறைய அசம்ஷன்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ இந்த சானட், இந்த ரைவல் போய்ட் சானட்ஸ் மூலமாக நிறைய பேர் அசெப்ட் பண்ணது என்ன அப்படின்னா, கண்டிப்பாக வந்து அவருடைய பேட்ரனுக்காக தான் இந்த ஃபேர் யூத் சானட்ஸ்லாம் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 86th சானட் பற்றி பார்த்தோம் அப்படின்னா, ஷேக்ஸ்பியர் மாதிரியே நிறைய போய்ட்ஸ் இருந்திருப்பாங்க அவருடைய பீரியட் இல்லையா? ஸோ அப்படி இருக்கிற இன்னொரு போய்ட் வந்து இவருடைய பேட்ரனை நல்லா புகழ்ந்து எழுதி, அந்த பேட்ரனும் அவருடைய இன்னொருத்தர் எழுதுறாரு இல்லையா, அவருடைய வேர்சஸில் மயங்கி அவருக்கு பேட்ரனேஜ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார் அப்படிங்கிறது ஷேக்ஸ்பியருக்கு தெரியுது. ஸோ தனக்கு ரைவலாக இன்னொருத்தர் வந்து தன்னுடைய பேட்ரனை புகழ்ந்து எழுதுறது தெரிஞ்சு ஷேக்ஸ்பியர் ஒரு கோவப்பட்டு, நானும் நல்லா தானே எழுதுறேன், அவங்கள விட நான் நல்லா தானே எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி, அர்ஜ் பண்ணுற மாதிரி இந்த 78லேருந்து 86 வரை இருக்கிற சானட்ஸ் இருக்கும். இந்த 86th வந்து அதோடைய ஃபைனல் கடைசி அந்த ரைவல் போய்ட் சானட்ஸில் கடைசி இது இந்த 86th சானட் தான். ஓகேவா? இது நமக்கு சம்மரி பார்க்கும்போதே கிளியராக புரியும், எப்படி சொல்லியிருக்காரு, என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு கிளியராக புரியும். பட் இல்லாமல் இவர் ரைவல் போயட்டாக யாரை சொல்கிறார் அப்படிங்கிறதுமே ஸ்டில் இப்போ வரைக்கும் ஆம்பிகுவஸ் தான். மேபி ஜார்ஜ் சாப்மன் ஆர் கிறிஸ்டோஃபர் மார்லோவாக இருக்கலாம்னு சொல்லிட்டு நிறையா இன்டர்பிரிட்டேஷன்ஸ் இருக்குது. இப்போ நம்ம இந்த சானோடைய சம்மரி பார்த்துடலாம். Was it the proudful sale of his great verse, bound for the prize of all too precious you? Was it the proudful sail of his great verse? Sail, ஃபுல் sailனு கொடுத்துருக்கு. அதாவது பாய்மர கப்பல் பார்த்துருப்போம் இல்லையா, முழு பாய்மரங்களையும் விரித்து அப்படியே நல்லா காத்தடிக்க நல்லா ஸ்பீடாக போகும் இல்லையா, அது மாதிரி தன்னுடைய முழு ஸ்கில்லையும் பயன்படுத்தி பிரம்மாண்டமான கவிதைகளை உங்களை மயக்கணுன்னே அந்த ரைவல் போய்ட் எழுதுகிறாங்க. உங்ககிட்ட பேட்ரனேஜ் வாங்கணுங்கிறக்காக, பவுண்ட் ஃபார் த ப்ரைஸ் ஆஃப் ஆல் டூ ப்ரீஷியஸ் யூ, விலை மதிக்க முடியாத உங்ககிட்ட இருந்து இந்த பரிசுகள் வாங்குறதுக்காக என்னுடைய ஆப்போசிட் ரைவல் போய்ட் இந்த மாதிரி தன்னுடைய முழு ஸ்கில்லை பயன்படுத்தி போயம்ஸ்லாம் எழுதி கொண்டு வராங்க. அது என்ன பயமுடுத்தலை. That did my ripe thoughts in my brain in hers, making their tomb the womb wherein they grew. இப்படி அவங்க பிரம்மாண்டமாக எழுதிலாம் கொண்டு வராங்க இல்லையா, கொண்டு வரதை பார்த்து என்னுடைய தாட்ஸ்லாம் என்ன ஆகிடுது, பழசாகிடுது. பிரம்மாண்டமாக எழுதி கொண்டு வராங்க, என்னுடைய தாட்ஸ்லாம் பழசாகிடுது. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய மனதுக்குள்ளேயே, பிரெயினுக்குள்ளேயே அதெல்லாம் சப்ரெஸ் பண்ணப்படுது. மேக்கிங் தியர் டாம் த வூம் வேரின் தே க்ரூ. எங்கே அந்த தாட்ஸ்லாம் உருவாகுதோ, மூளையில் பிரெயினில் அந்த தாட்ஸ்லாம் உருவாகுது, அங்கேயே இந்த தாட்ஸ்லாம் அழிஞ்சிருது. காரணம், அவங்க பிரம்மாண்டமாக அப்படியே கொண்டு வந்து நீட்டுறாங்க, நீங்களும் பார்த்து பேட்டர்ன்ஸ் கொடுத்துட்றீங்க. அப்போ என்னுடைய தாட்ஸ்லாம் என்ன மதிப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த மொதல் குவாட்ரைன் சொல்லியிருக்காரு. இந்த செகண்ட் குவாட்ரைன், was it his spirit by spirits taught to write above a mortal pitch that struck me dead? Was it his spirit by spirits taught to write? அவருடைய ஆன்மாக்கு, அந்த ரைவல் போய்ட்டுடைய ஆன்மாவுக்கு சில ஆன்மாக்கள், சில சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்ஸ்லாம் ஹெல்ப் பண்ணுது, எழுதுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது, எழுத சொல்லி கொடுக்குது. above a mortal pitch that struck me dead. இதோட மீனிங் என்ன அப்படின்னா, அதாவது இந்த ஒரு ஹியூமன் லெவலை தாண்டுற அளவுக்கு எந்த ஹியூமன் மாதிரியும் இல்லாமல் அந்த ரைவல் போய்ட்டோட ரைட்டிங் இருக்குது. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, சம் ஸ்பிரிட்ஸ், சில சூப்பர் நேச்சுரல் எலமெண்ட்ஸ் வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணுது. அவர் ஒன்றும் சொந்தமாக எழுதலை, சில இது ஹெல்ப் பண்ணுது. தட் ஸ்ட்ரக் மீ டெட், அதான் என்ன சாவடிச்சிட போகுது அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்குறாரு. Then no, neither he nor his compeers by night, giving him aid, my verse astonished. நான் வந்து வேர்ஸ்னால எழுதிட்டுருக்கிறேன், என்னுடைய மூளையிலே வந்து நான் தாட்ஸ் யோசிக்கும் போதெல்லாம் அது அங்கேயே அழிஞ்சிருது. ரீசன் என்ன, நீங்கள் அங்கே உள்ளவங்களை பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கீங்க, அவங்களுக்குலாம் வந்து சில கோஸ்ட் இந்த மாதிரி கிரியேச்சர்ஸ்லாம் ஹெல்ப் பண்ணுது, பட் நீங்கள் அதை பார்த்து வியந்துக்கிட்டு இருக்கீங்க. பட் நோ நைதர் ஹீ நார் ஹிஸ் கம்பியர்ஸ் பை நைட் கிவிங் ஹிம் எய்டு. இந்த நைட்டில் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற ஸ்பிரிட்ஸ்லாம் ஹெல்ப் பண்ணி போயம் எழுதுகிற அவங்கள பார்த்து நான் வியந்து போய் அமைதியாக இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இவர் இப்போ வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் யாரை பார்த்தும் அமைதியாக இல்லை, யாருக்காகவும் நான் பயப்படலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே வர்றாரு. ஓகேவா? ஸோ இதில் என்ன சொல்கிறது, நோ நைதர் ஹீ நார் ஹிஸ் கம்பியர்ஸ் பை நைட் கிவிங் ஹிம் எய்ட். அவங்க அப்படி அந்த ரைவல் போய்ட் வந்து இப்படி ஸ்பிரிட்ஸ் எல்லாம் ஹெல்ப்பாக வச்சு எழுதுறாருன்னு சொல்லிட்டு நான் பயந்து போய் வியந்து அவங்கள பார்த்துட்டுலாம் அமைதியாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. தென் தேர்ட் குவாட்ரைன், ஹீ நாட் தட் affable familiar ghost which nightly gulls him with intelligence, as victors of my silence cannot boast, I was not sick of any fear from thence.
இந்த குவாட்ரைன் முடியும் போது, அதாவது மேலே சொன்ன விஷயத்தெல்லாம் சேர்த்து முடிக்க, ஏன்னா அது ஓல்ட்டா இல்லையா, இது முடிஞ்சு தென் இந்த கப்லெட்டில் ரிசால்வ் ஆகிற மாதிரி வரும். ஸோ இப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஹீ நாட் தட் அஃபோர்டபுள் ஃபெமிலியர் கோஸ்ட். அது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணது ஒரு குட் நேச்சர்டு கோஸ்ட்டு தான். ஓகே, அந்த அஃபேபிள் அப்படின்னா குட் நேச்சர்டு, ஒரு குட் நேச்சர். அந்த ரைவல் போய்ட்டுக்கு வந்து ஒரு குட் நேச்சர்ட் கோஸ்ட் தான் ஹெல்ப் பண்ணுது. விச் நைட்லி கல்ஸ் ஹிம் வித் இன்டெலிஜென்ஸ். தப்பான இன்ஃபர்மேஷனை நைட் டைமில் வந்து இந்த மாதிரி சூப்பர் நேச்சுரல் திங்ஸில் நைட் டைமில் தானே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ சூப்பர் நேச்சுரல் எலமெண்ட்ஸ்லாம் வந்து நைட் டைமில் அவருக்கு ஹெல்ப் பண்ணுது. ஆஸ் விக்டர்ஸ் ஆஃப் மை சைலன்ஸ் cannot boast. அந்த சூப்பர் நேச்சுரல் எலமெண்ட்ஸ் அண்ட் அந்த ரைவல் போய்ட்டு என்ன நினச்சிக்கிறார் அப்படின்னா, விக்டர்ஸ் ஆஃப் மை சைலன்ஸ், நான் அமைதியாக இருக்கிறத பார்த்துட்டு அவங்க இவ்வளோ அழகாக சூப்பராக போயம் க்ரியேட் பண்ணி அவருடைய பேட்டர்னேட் கொண்டு வந்து பேட்டர்னேஜ் வாங்கினது வந்து இந்த பவர்னால தான், நம்ம போயம்ஸ்லாம் சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. பட் அதெல்லாம் கிடையவே கிடையாது. மை ஆஸ் விக்டர்ஸ் ஆஃப் மை சைலன்ஸ் cannot boast. அவங்களாலாம் நான் அமைதியாக இல்லை. அவங்க பண்ணுற இந்த ஸ்பிரிட்ஸ் மூலமாக எழுதி இந்த போயம்ஸ் காட்டுறதுனால தானே நான் ஒன்றும் அமைதியாலாம் இல்லை. ஐ வாஸ் நாட் சிக் ஆஃப் எனி ஃபியர் ஃப்ரம் தென்ஸ். இது எதுக்காகவும் நான் அமைதியாக இல்லை, பயப்படவும் இல்லை. எனக்கு அவசியமே கிடையாது. நீங்கள் எத்தனை ஸ்பிரிட்ஸ் கூட்டு வந்து எழுதினாலும், அந்த ஸ்பிரிட்ஸ் நைட்டில் வந்து ஹெல்ப் பண்ணாலும், இதுக்காக நான் அமைதியாகவே இல்லை, இதுக்காக நான் போயம் எழுதாமலாம் இல்லை. பட் நீங்கள் அப்படி நினைக்கலாம், அதனால தான் என்னை ஜெயிச்சுட்டு தான் நீங்கள் நினைக்கலாம். பட் அது கிடையாது. இந்த லாஸ்ட் கப்லெட், பட் வென் யுவர் கவுண்டனன்ஸ் ஃபில்ட் அப் ஹிஸ் லைன் தென் லேக்ட் ஐ மேட்டர் தட் enfeebled mine. பட் எப்போ நான் வந்து வீக் ஆகிறேன், எப்போ என்னால் எழுத முடியாமல் போகுது அப்படின்னா, நீங்கள் வந்து அதை நீங்கன்னு இவர் சொல்கிறது வந்து அவருடைய பேட்ரன் நீங்கள் வந்து அவங்க எழுதுகிற அந்த ரைவல் போய்ட்டு எழுதுகிற போயம் பார்த்து சந்தோஷப்படும் போது எனக்கு சப்ஜெக்ட் குறையுது. சப்ஜெக்ட் என்னால் கொடுக்க முடியல, ஒரு சானட்டுக்கு என்னால் சப்ஜெக்ட் கொடுக்க முடியல, எழுத முடியலை, நான் வீக் ஆகிறேன், எனக்கு வார்த்தைகள் வர மாட்டேங்குது. ஸோ நான் அவங்க பண்ணுற எஃபர்ட்ஸ், அவங்க இந்த ஸ்பிரிட்ஸ் வச்சு எழுதுகிற அந்த போயம்காகலாம் பயந்து நான் அமைதியாக இல்லை. நீங்கள் அந்த போயம்ஸை ரசித்து சந்தோஷப்பட்டு அவங்க பக்கம் பார்த்து சிரிக்கும் போது என்னால் எதையுமே எழுத முடியலன்னு சொல்லி இந்த சானட்டில் சொல்கிறாரு வில்லியம் ஷேக்ஸ்பியர். இந்த சானோடைய தீம்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா, போயட்ஸ் சைலன்ஸ் அண்ட் இம்பேக்ட் ஆஃப் ரைவல் போயட், இது ரெண்டு இந்த போயமுடைய தீமாக சொல்லலாம்.